நான் பதவியில் இருக்கின்ற பொழுது இந்த கட்சிக்கு கிடைத்தது. எம்எல்ஏயாக இருந்தபோது நான் உழைத்த உழைப்பு, அந்த உழைப்பிலே இடமரக்கூடியும், அந்த உழைப்பிலே தோட்ட பகுதியிலே ரெகக்னைசன், இந்த கம்பெனியிலே அங்கீகாரமும், தோட்ட பகுதியிலே மற்ற பலம் என்னால் மட்டுமல்ல எல்லோருடைய உழைப்பிலும் தலைமை தாங்குவதற்கு கிடைத்த அரிய வாய்ப்பில் இந்த கட்சிக்கு இன்று மட்டுமல்ல, எந்த தலைவர்களாக இருக்கின்றவர்களின் மக்கள், தலைவர்களாக இருக்கின்ற இன்றைய தலைவர்கள், அவர்களினுடைய வீடுகளிலும் குழந்தைகளும் இன்று அனுபவிக்கின்ற பொருளாதார முன்னேற்றம் என்பது என்ற உழைப்பில் அவர்களுடைய மரண காலம் வரை அவர்களுக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட வேலையை, உழைப்பை அந்த இயக்கத்திலே விட்டுவிட்டு தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதை நான் நினைவு கூற இந்த சந்தர்ப்பத்திலே ஆசைப்படுகின்றேன். பென்ஷன் என்பது பெரிய தொகை அல்ல. 15 ஆண்டு காலத்தில் 30,000 ரூபாய். நான் மரணம் அடைந்தால் எனது மனைவிக்கு பென்ஷன் கிடைக்கும் என்று சில தலைவர்கள் மேடையிலே அதுபோன்ற சேனல்களிலே கூறுகின்றார்கள். நான் கூறுகின்றேன், சட்டசபைக்கு வராமலே இந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கேவி சசியினுடைய மனைவி கேவி சசி மரணம் அடையாமல் பென்ஷன் வாங்குகின்றார்களே, அவர்கள் வருவதற்கு சர்வீஸ் கூட்டுறவு வங்கி நிலைநாட்டுவதற்கு அந்த உழைப்பிலே 10வது அங்கத்தினர்களாக இருந்து இந்த தோட்டம் தொழிலாளிகளுடைய பணத்திலே இன்னும் உழைத்துக் கொண்டு வாகனத்தில் போய்கொண்டு 20 ஆண்டுகளாக சுற்றி திரிந்து வருகின்றீர்களே, அது சட்டசபையில் இருந்து வந்ததல்ல. அதிலே எனது உழைப்பு உங்களது மரண காலம் வரை கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு விட்டு சென்றுதான் வந்திருக்கின்றேன். யாரும் என்னோடு வர வேண்டும் என்று நான் அழைக்கவில்லை. கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்து, காங்கிரசில் இருந்து யாரும் வர வேண்டும் என்று நான் கோரவில்லை. 5 ஆண்டு காலமும் உங்களை நம்பி வந்தோம். எங்களை விட்டு விட்டீர்களே. எங்களினுடைய குழந்தைகள், எங்களுடைய வாரிசுகள் வருகின்ற வாழ்க்கையில், அடுத்து வருகின்ற வாழ்க்கைக்கு நாங்கள் யாரோடு கேட்போம்? ஒரு போலீஸ் கேஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தாலுகா ஆபீஸில் சர்டிபிகேட்டாக இருக்கட்டும், எப்படி பல பிரச்சனைகளை எப்படி நாங்கள் தீர்வு காண்பது என்று அப்படி அன்றாட தேவைகளை, அவசியங்களை அலுவலகத்திலே பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் ஒரு சேவை செய்யக்கூடிய சேவை இயக்கத்தில் இல்லை என்பதுதான் மீண்டும் மற்றொரு அரசியல் மேடையை தேடுவதற்கான முக்கிய காரணம். எனது சுயநலம் அல்ல, குருநாதன் என்னுடைய சுயநலம் அல்ல. இந்த கட்சியில் நான் இருக்கின்ற போது, வி அப்துல் காதர் இருக்கின்ற போது கட்சியிலே தொடங்கினேன். 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு எனது சம்பாத்தியம் என்ன என்று பொதுமக்களினுடைய சோசியல் ஆடிட்டில் இருக்கிறது. அதே போன்று ஒரு பதவியிலும் இல்லாத கட்சி தலைவர்கள் இந்த 40 ஆண்டு காலத்தில் அவர்களுடைய செல்வாக்கும் சொத்தும் என்ன என்று சோசியல் ஆடிட் இருக்கின்றது. இவை இரண்டையும் சவாலாக நமது மதிப்பிற்குரிய மாநில தலைவர் அவர்களோடு நாங்கள் இதுவரை எதுவும் எங்களுக்காக கேட்கவில்லை. ஆனால் ஈடி வர வேண்டும் என்று நான் இப்போது கோரிக்கை வைக்கின்றேன். இங்கு இருக்கின்ற மக்கள் முதலில் தேடுவது ஈடியை தான். மூணாறில் சர்வீஸ் கோஆபரேட்டிவ் பேங்கில் 4 ஆண்டுகளாக டிவிடெண்ட் கொடுக்கவில்லையே. நான் என்ன செய்தேன் அந்த கட்சிக்கு என்பதை பாருங்கள். நான் வஞ்சிக்கவில்லை, கட்சியை நான் வஞ்சிக்கவில்லை. 4 ஆண்டு காலம் அதனுடைய டிவிடெண்ட் கொடுக்காமல் இருக்கின்றீர்களே, அதை பாருங்கள். கட்சியின் கட்டுப்பாடை நான் மீறவில்லை. மத்திய கட்சியின் குழு எடுத்த முடிவு 2 முறைக்கு மேலே எம்எல்ஏ வேண்டாம். நான் 2வது முறையே வேண்டாம் என்று சொன்ன நபர், 3வது வேண்டாம் என்று சொன்ன நபர். இன்றும் கூறுகிறேன், ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று ஒரு தலைவரோடு நான் கேட்காத நபர். கோடியேரியோடு உள்ள நெருக்கத்தில் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன நபர். பொம்பளை உரிமை போராட்டத்திலும் தோழர் வி.எஸ். அச்சுதானந்தன் மூணாரில் ஆக்கிரமிப்பு அகற்று சந்தர்ப்பத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்தில் போட்டியிடுவதற்கு தூண்டிய போதும் குரியச்சனும் குப்புசாமியும் அதுபோன்ற சிஐடியும் எல்லா நண்பர்களும் ஒரு ஆள் அல்ல, அடிமட்ட தொண்டர்கள் உட்பட உழைத்ததனுடைய உழைப்பு தான். அந்த உழைப்பு இனியும் அந்த கட்சியில் இருக்கின்றது. ஆனால் மதிப்பிற்குரிய பிஜேபியினுடைய மாநில தலைவர் அவர்கள் ஒத்துழைத்தால் நமக்கு ஆதரவு தந்தால் ஒரு 3 ஆண்டு காலத்திற்குள் இந்த மூணாறில்
கூட்டுறவு வங்கியின் மூலமாக 3 தொழிற்சங்கங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளிகளும் இந்த இயக்கத்திலே இணைவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். மக்களினுடைய பங்களிப்பும் அவர்களின் சுதந்திரமான கருத்துக்களும் அவர்களுக்கு அன்பளிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற குறையை கேட்கின்ற மனது இருக்கின்றதா என்று உங்கள் நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். யார் யார் தலைவராக தொடர வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களோ அவர்கள் நீங்கள் மட்டும்தான் இப்பொழுது வீடு வீடாக சென்று வருகின்ற 8ஆம் தேதி நீங்கள் மூணாறுக்கே போகக்கூடாது. சுதந்திர இந்தியா 70 ஆண்டு காலத்தை கடந்ததற்கு பின்பும் எப்படிப்பட்ட ஆணை பிறப்பிக்கப்படுகின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தோட்ட பகுதியிலும் சரி, விவசாய பகுதியிலும் சரி, ஆதிவாசி பகுதியிலும் சரி, இன்று நீங்கள் மூணாறுக்கு போகக்கூடாது. ராஜேந்திரன் கூட செல்லக்கூடாது, குருநாதன் கூட செல்லக்கூடாது. அந்த கட்சி உங்களை ஏமாற்றிவிடும். நாங்கள் இந்த கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? 5 கிலோ சாக்கில் 5 கிலோ பையில் 5 கிலோவிற்கு தகுந்த பொருளைத்தான் எடுக்க முடியும். சந்தேகம் வேண்டாம். தோட்ட பகுதியில் நான் பிறந்ததும் நான் வசித்ததும் எல்லாம் தோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வீட்டில் தான். 1900க்கு முன்பாக, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிட்டிஷ்காரன் கட்டி வைத்த அந்த வீட்டில் நானும் எனது குழந்தையும் என் குழந்தையினுடைய குழந்தைகளும் இப்போதும் படுத்து உறங்குகின்றோம். எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடலாம். இதற்கான முடிவு இப்போது இருக்கின்ற இடதுசாரிக்கோ வலதுசாரிக்கோ செய்ய முடியாது என்பது உறுதியான ஒரு விஷயம்.